வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பெச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஜாக் ஸ்னைடரோட டைரக்ஷன்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ரெப்பல் மூன். இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெப்பல் மூன் எந்த மாதிரியான படம்னா சயின்டிபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் படம். அதாவது ஸ்டார் வார் மூவியை நம்ம ஜாக் ஸ்னைடர் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதான் இந்த மூவி. ஜாக் ஸ்னைடருமே ஒரு ஸ்டார் வார் ஃபேன் தான். அதனால அவரோட பெர்சன்ல இந்த ரெப்பல் மூனை ரெடி பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஸ்டார் வார் மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸ்டார் வார்ஸ் பிரான்சைஸ் மாதிரியே இந்த ரெப்பல் மூன் சீரிஸையுமே ஒரு மிகப்பெரிய பிரான்சைஸா மாத்த போறாரு. அதுக்கான அடித்தளம் தான் இந்த ஃபர்ஸ்ட் மூவி. வளவலன்னு பேசாம இந்த மூவியோட ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த ரெப்பல் மூனோட ஸ்டோரி என்னன்னா, மதர் வேர்ல்டுன்னு ஒரு பிளானட்டை ஆட்சி பண்ணிக்கிறதுக்கு கொடுங்கோலான ஒரு ராஜா மற்ற சின்ன சின்ன பிளானட்டையுமே படையெடுத்து அதை கைப்பற்றி அங்க இருக்க வளங்களை சுரண்ட நினைக்கிறான். அப்படிதான் மதர் வேர்ல்டோட படம் ஒரு கிராமத்துக்கு போக அங்க இருக்க வளங்களை சுரண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் வேற வழியே இல்லாம அவங்க களத்துல இறங்கி தான் யாருங்கிறத காட்டுறாங்க. சடனா பார்த்தா நம்ம ஹீரோயினுமே ஒரு காலகட்டத்துல மதர் வேர்ல்டு பிளானட்டு கீழே வேலை பார்த்தவங்க தான். இதெல்லாம் வேணாம்னு தான் அங்கிருந்து இவங்க பதுங்கி இங்க வந்திருக்காங்க. இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நம்ம மதர் வேர்ல்டோட படையை கை வச்சுட்டோம். அதனால நமக்குன்னு ஒரு கேங்க உருவாக்கணும், ஒரு கேங்க ஃபார்ம் பண்றாங்க அவெஞ்சர் ஸ்டைல்ல. இதுக்காக ஒவ்வொரு பிளானட்டுக்குமே போய் அவங்களுக்கான படையை உருவாக்க ஆள் சேர்க்கிறாங்க. இதுதான் ரெப்பல் மூனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி. மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பார்த்தரலாம். பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த மூவி டெக்னிக்கல் வைஸா செம்ம ஸ்ட்ராங்கான படம். அதாவது சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எடிட்டிங்னு வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மூவில வர ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. லிட்டரலா இந்த மூவியை செதுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் விஎஃப்எக்ஸும் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. பெருசா எங்கேயுமே பிசுறு தட்டல, நல்லாவே பண்ணிருக்காங்க. எடிட்டிங்னு பார்த்தா இந்த மூவிக்கு ரெண்டு வெர்ஷன் இருக்கு. நம்ம ஜாக் ஸ்னைடரோட வெர்ஷன் ஒன்னு இருக்கு. எப்பவுமே அவர் ஒரு மூவி எடுத்து அதுக்குன்னு ஒரு வெர்ஷன் இருக்குன்னு அதே மாதிரி இந்த மூவிக்குமே ஒரு டார்க்கான வெர்ஷன் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஜாக் ஸ்னைடர் என்ன பண்ணிருக்காரு, இந்த மூவி ஆர் ரேட்டடா எடுத்திருக்காரு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் இந்த மூவியை PG-13 மாத்தி இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர் ரேட்டட் வெர்ஷன் இன்னும் 1 hour எக்ஸ்டெண்ட் ஆன ஒரு வெர்ஷன். அதை கூட சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வேற லெவல் டெக்னிக்கல் மைண்ட் ஆனவங்க இவனுங்க. இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா, 2 தடவை லாபம் பார்க்க பாக்குறானுங்க. ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸோட கட் ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு லாபம் பார்ப்பாங்களா, 2வது தடவை நம்ம ஜாக் ஸ்னைடரோட கட் ரிலீஸ் பண்ணி லாபம் பார்ப்பாங்களா. எப்படிலாம் யோசிக்கிறானுங்க பாருங்க. பாசிட்டிவா பார்த்தாச்சு, இப்ப நெகட்டிவா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்த்தா இந்த மூவியோட ஸ்டோரி தான். லிட்டரலா இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்து பழகி புளிச்சு போன ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். அவ்வளவு பழைய ஒரு ஸ்டோரி. கிட்டத்தட்ட நம்ம கமோராவோட கதையை கேட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கதையை சொல்றேன் கேளுங்க எப்படி இருக்குன்னு. ரெப்பல் மூனோட ஹீரோயின் நம்ம கோரா வந்து ஒரு பிளானட்ல வசிச்சுட்டு இருப்பாங்க. அங்க திடீர்னு இந்த வில்லன் வராரு. வந்த உடனே கோராவை தவிர அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு நுறுக்கி சாவடிச்சிடறாரு. கோராவை தத்தெடுத்து தான் மகளா வளர்க்குறாரு. அவங்களுக்குமே ட்ரைனிங் கொடுத்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வச்சுக்கிறாரு. கோராவுமே அவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல இது எல்லாம் தப்புன்னு நினைச்சு அவங்ககிட்ட இருந்து விலகி வந்து ஹைட் ஆகி வாழ்றாங்க. சடனா கோராவுக்குமே அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. அவங்களுமே அதுக்காக ஒரு படையை கிரியேட் பண்றாங்க. இந்த லைனை கேட்டீங்களே, இப்ப நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. தானோஸ் கமோராவோட பிளானட்டுக்கு போறாரு. கமோராவை தவிர அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாரு. நம்ம கமோராவை மட்டும் கூட்டு வந்துடுறாரு. கமோராவை பால் ஊட்டி சீராட்டி தான் மகளா வளர்க்குறாரு. ஒரு கட்டத்துல கமோராக்கு இது தப்புன்னு தெரிஞ்சு அவங்களுமே அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து நம்ம தானோஸ் எடுக்கிறாங்க. சிமிலரா இருக்கா, அதான் இந்த ஸ்டோரியில புதுசா எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால கொஞ்சம் பார்த்து பழகின ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். 2வது நெகட்டிவ்னு பார்த்தா ஸ்கிரீன் பிளே. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா வச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஸ்லோனா கூட பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளேவை நம்மளே சொல்லலாம் அடுத்தடுத்து இந்த சீன் தான் வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா எக்கச்சக்க படங்கள் இந்த சீன் தான் வரும். அதே மாதிரி இதுலயுமே இருக்கு. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது, அங்க திடீர்னு நம்ம ஹீரோயின் தட்டி கேட்பாங்கன்னு தோணுது. அதே மாதிரி அவங்களுமே கேட்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. அதனால இந்த மூவி ரொம்ப ஈஸியாவே நம்ம கணிச்சிடலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமோ இல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ கிடையாது. அதே மாதிரி இந்த மூவியோட ஹீரோயின் கோராவோட ஃபுல் ஸ்டோரியுமே சொல்ல கிடையாது. லைட்டா டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதனால என்ன ப்ராப்ளம்னா, அதனால கோராவோட கேரக்டர் கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியல. ஆடியன்ஸுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் ஒரு பாண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் படம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அந்த பாண்டிங் இதுல கிரியேட் ஆகல. ரெப்பல் மூன் படத்தை மிகப்பெரிய பிரான்சைஸா உருவாக்குறதுனால பின்னாடி வர பாகங்கள்ல கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க போல. அதனால இந்த படத்துல அரைகுறையா டச் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இது கொஞ்சம் பெரிய குறையா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்டார் வார்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ரெப்பல் மூன் மூவி பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஆவரேஜான மூவியை தான் போகும். எந்த ஒரு சீனும் இன்னோவேட்டிவாவோ இல்ல இன்ட்ரெஸ்டிங்காவோ போகாது. இதை தவிர இந்த மூவிக்கு நெகட்டிவ்னு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த மூவி ஒரு ஆவரேஜான மூவி, டீசென்ட்டான மூவி. கண்டிப்பா இந்த மூவி ஒருத்தர் பார்க்கலாம். ரெப்பல் மூனுக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.5 out of 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரெப்பல் மூன் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோ பார்க்குற வரையும் டாடா பை பை.